This video is sponsored by School of Business Organization. SBOவில் ஜாயின் பண்ணி டெய்லி 300 வரைக்கும் பார்ட் டைம் ஜாபில் சம்பாதிக்கலாம். வாங்க ஜாயின் பண்ணுங்கள். இதான் மார்க்கெட்டிங் பிளானோட ஸ்பெக்கு. சரிங்களா? உங்களுக்கு படித்து பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. அது இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் த டீடைல்ஸ் வேணும்னா. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான நீங்களே பேப்பரை கட் பண்ணி ஒரு அழகான பூ ஒட்ட போகிறோம். சரிங்களா? எப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கலர் பேப்பர் மூலயமா அட்டையை வச்சு நம்ம பாருங்கள், பூவுக்கு உண்டான அட்டையை நம்ம இந்த சைஸில் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் 2-3 தடவை செஞ்சால் தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்களே செம்மையாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒவ்வொன்றா டைம் இருக்கும்போது செஞ்சு உங்கள் வீட்டை அழகுபடுத்திடலாம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக தான் இதில் செய்யணும், அவசரப்பட வேண்டாம். அதுமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், செய்யும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நல்லா பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்னென்னு. பூவுக்கு நடுவில் வர பூவுக்கு நடுவில் விதை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குமே என்னடா இது அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களா?
இதில் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பழகிட்டிங்கன்னா செம்மையாக கலக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வெளியே சுற்றி பூ இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் டெக்கரேஷன். இப்போ இதை எடுத்து சென்ட்ரல் ஃபிட் பண்ணிட்டா ஒரு அழகான ரோஸ் ரெடி. இப்போது உங்கள் வீட்டில் மாட்டுறதுக்காக க்ளோ போட்டு ஒட்டுறோம். சரிங்களா? ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்டில் உங்களால் செய்ய முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.